ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற சத்தியம் என்னவென்று சொன்னால், பாவம் சாபத்தை கொண்டு வரும். பாவம் சாபத்தை கொண்டு வரும். இங்கே ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். 17ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்படுகிறது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சாபத்தை அவன் அங்கே பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். பூமியிலே நீ எவ்வளவுதான் நீ வியர்வை சிந்தி நீ உழைத்து நாளெல்லாம் கஷ்டப்பட்டு நீ உழைத்து தான் சாப்பிட வேண்டும். உன் நிமித்தமாய் அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சாபம். எனவே பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே சாபம் வரும் என்பதை, கடவுளுடைய சாபம் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே அந்த சாபத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். எனவே அருமையானவர்களே, பாவத்துக்கு விலகுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள். பாவம் இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய சாபம் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே பாவத்துக்கு விலகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.